செயற்கையாக புரிந்து பேசிடலாம். இதை அடி மனசுல இருந்து ஆத்மாவில இருந்து பேசணும். கொஞ்சமா பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவாரு. அதனால இது நான் சொல்ல ஆசைப்பட்டத மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள யூனிவர்சிட்டியில அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் ஆகிட்டு சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதா நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த உழைப்பு உண்டுதான். ஸோ அதான் கஷ்டத்தை எவ்வளவு ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம் அர்த்தம். அதை நிச்சயமா நான் நம்புறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த, ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாதவர், மிகப்பெரிய புரட்சி தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆர்என்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்க எம்ஜிஆர் நீங்களே, வீரப்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா. எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமாறிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினைச்சேன் பேசிட்டோட நம்பி அல்லாம, ஆனா நீங்க ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம், ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதனை பண்றீங்க, ஆசீர்வாதம் பண்றீங்க. வாழ்க்கையில் எந்த நிறுத்தி மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் புலவா பேசுறது இல்லை, தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தமிழ் வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி சந்திப்பு காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க என்னப்பல திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவியா இருந்தா கிழவனா இருந்தா 10-12 வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடவி விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். காட்டா கொடுக்க எத்தனை முறை சண்டை பிடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா, இல்ல கொஞ்சம் 5 நாள் சேர்த்து நினைச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சு கட்ட 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 பேச்சு துணைக்கு நாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற போது ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்துறாங்க. சோ அது இளம் பிராயத்துல எனக்கு இருக்காது. அதனாலதான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அதுதான் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபுசாலன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறமைகளும் உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீனலக்கணம், போராடம், அது நம்ம தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புரியராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அந்த ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளவிக்கக்கூடிய தண்ணி போல அப்படியே கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பயாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையோட மிச்சம் உச்சம் எல்லாமே சந்தோஷம். அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கு. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் நண்பர் தம்பி சமுத்திரகனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டுல போது பெரிய சந்தோஷம். அதை விட்டுதான் என் வீட்டில் நடத்திக்கிட்டே இருக்கேன் நான். என் தம்பி இருக்கான், என் தம்பி கொஞ்சம் மரியாதை 7 மணிக்கு கொடுத்து 7:10 எனக்கு கால் கொடுத்தாரு. ஏன்னா 5 நாள் ஷூட்டிங் போல 7:10 எனக்கு காசு. அப்ப தம்பி சந்தோஷம் போன போட்ட வேண்டியதான். ஒரு பிள்ளைய போய் வாழ்ந்துட்டு கேட்பேன். அப்ப உணவுக்குலாம் பையன் தறி விட்டு 5 பேர் யாராவது என்னடா. சோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் நடிப்பார்? ஒரு புலச்சித்திர நடிகர் நல்லா நடிப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு படைத்து வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது அன்னைக்கு சம்பந்தி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, இல்ல நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன், இது ஒரு படம் பார்த்தாங்க சார் வினோதய சித்தம். ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்ட பார்க்காம சார் பார்த்துட்டே இல்லை சொல்லிட்டா போல இருக்கும்.
இந்த வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவமைத்திருக்க முடியாத வாய்ப்பே கிடையாது. சோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை கோயில் 3 கோயிலும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கணி என்னை எழுப்பி எழுதி அதை வெற்றி பிரகலாம் மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அதெல்லாம் ஒரு படத்தை வினோத சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னை பசிக்கு அடுத்த முறையே சமைச்சு கொண்டு வருவாங்க. அப்ப கொண்டாட்டி ஊருக்கு போய் நான் தானே சமைக்கணும். அதை இப்ப எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து இந்த உணவு அந்த உணவை யார்கிட்ட கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட. உருவானதுக்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக வாழ்றோம். ஊரக சகோதரிகள் நீங்கெல்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்றோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கிறார்கள். நம்ம சந்தோஷமா இருந்தோம். எப்ப சந்தோஷமா இருந்தாலும் உருவானு யாருக்கு தெரியும்? நான் எதிர்பார்த்த எதிர்பார்த்து வளர்க்குற எனக்கு எதிர்பார்த்து யாரு பெற்றுத்த எதிர்பார்த்து சொல்லிப்பாரு 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருக்கோம். 10 மாசம் உள்ளுக்குள்ள இருட்டு, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல, பிறந்து கொடுக்க பெஞ்சு இல்ல, பேச்சு துறைக்கு ஆள் இல்ல, அதை கூட பண்ணிருக்கோம். அதை போல இந்த உலகத்துல எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலயோ 70 வயசுலயோ 80 வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைகிறது. அமைதியாக சொர்க்கத்துக்கு போகுது. ஐயோ நடாப்பி இந்த நாள் போனா இங்க இருக்கான்னு தெரியலையே, ஐயோ இந்த பொண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோரிக்கை நாடகம் தான். சுயநிலை சொத்து இல்லாம அந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் துயரத்தோட இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கறவங்க எல்லா தொழில்முறையும் நாங்க கம்பேர் பண்றோம். ஏன் அப்ப நம்ம சரியான ஆளியா சூப்பரியா அப்படின்னு 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியே சொல்லுவாங்க. அது என்னை பார்த்தவுடன் சொல்றாங்க. இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமாட்சி ஆசை இருக்குமா பேரு தம்பி சுரேஷ் பாடிச்சு. அதே ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்டா. அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் புரோட்டா நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் மூஞ்சி போயிருந்தா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிறது. அதே 2 பேரும் நான் புரோட்டா நடிக்க போறேன், தம்பி அண்ணன் நடிக்க போது எனக்கு எவ்வளவு பிரச்சனை இல்லப்பா, டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்றது. இப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தோட விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன் இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய தனித்தன்மை என்ன இருக்கு, அது தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். அந்த வகையில சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்துல அவனாப்பா டைரக்டர் அப்ப ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்ப தனித்தன்மை பொறுப்புவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி, ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குறதா கொண்டு வந்திருக்காருல. அப்ப எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய அப்பாவோ இருந்திருந்தால் நான் சுவைக்கிறேன் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க அப்பா சொன்ன கேட்பாங்க. அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்தை இருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காப்பா. ஆமா, எங்க அப்பா இருந்திருந்தாலும் ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாலும் அதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையில் நாங்கள் 2 பேரை கலந்துருப்போம். எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டனால சொல்லிட்டான். நான் சொல்லாம இருந்ததுதான் சொல்லட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனையில் நிறைய நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமா, மீண்டும் நான் சொன்னால் செயற்கையா இருக்கும். இந்த படம் நிறைய இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளவு நேரம் சிரிச்ச முகம் நல்லா இருக்கு. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமா, எனக்கு வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எனக்கு இன்னும் அதெல்லாம். எங்க அம்மா இல்லை, எங்க அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அதை திரும்பி சொல்றேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி பண்ணாங்க. அதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவி எனக்காக வரலன்றதே பிறந்த
மாதவிக்காக தான் மகனுக்காக தம்பி அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின பிள்ளை. ஆமா, அது உட்காந்துருக்கு. என் மருமகன் மேல உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரே 2 சீன் நடிக்க வச்சுக்கிட்டோம். ஓட்டு லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா. அதேனால எங்களுடைய இன்னொரு மகள் எங்க குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படத்தை தனது மகளுக்காக ஒரு படத்தை வைத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமா, அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இன்னி பல விளைவாக பார்த்திருக்கிறீங்க. அன்பு தம்பி சமைத்திருக்கிறீங்க. 5:30 மணி பிளைட் பிடிச்சி பிள்ளை ஓடி வந்து உட்காந்துருக்குது. ரொம்ப மேலே சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம். அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களிடம் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவு நிறையாக இருக்கிறது. இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தை ஷேர் படிக்கின்ற நிறைய நாள் கனவு. இப்பதான் மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு இருக்கிற போது நிச்சயமா அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக விடதான்